இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலூர் துறைமுகம் சலங்கை பகுதியில் உள்ள உப்பனாற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகு நள்ளிரவில் திடீரென தீப்பற்றி எரிந்ததில் பல லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் எரிந்து சேதமடைந்தன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன? விவரங்கள். நேற்று நள்ளிரவு கடலூர் துறைமுகம் பகுதியில மீன்பிடி படகு ஒன்று எரிஞ்சு சேதமடைஞ்சிருக்கு. இதை பாத்தீங்கன்னா கடலூர் தேவனாம்பட்டினத்தை சேர்ந்த சுரேஷ் என்ற மீனவர் அவருக்கு சொந்தமான படகு துறைமுகம் பகுதியில சலங்கை நகர்ல உப்பநாட்டு ஓரமா நிறுத்தி வைப்பது வழக்கம். அந்த வகையில் அவர் நேற்று தனது படகு அந்த பகுதியில் நீட்டிட்டு அவரு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா திடீரென அந்த படகு கொழுந்து விட்டு எரிவதை பார்த்து அக்கம் பக்கத்துல கடலூர் துறைமுகத்தில் உள்ள தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தாங்க. தீயணைப்பு துறையினர் வருவதற்குள்ளே அந்த படகு முழுவதும் எரிந்து சேதமடைஞ்சிருச்சு. இந்த சேதம் அடைஞ்ச உடனே கடலூர் துறைமுக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயை பற்றி எரிந்ததற்கு காரணம் என்னவென்று சமூக விரோதத்தையெல்லாம் இல்ல வேற ஏதாவது தவறு நடந்திருக்கான்ற கோணத்துல தற்சமயம் துறைமுக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த படகு எரிஞ்சதுல கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு மற்றும் மீன்பிடி வலைகள் எரிந்து சேதம் அடைஞ்சிருக்கிறதா தெரிஞ்சிருக்காங்க. இந்த பகுதி நள்ளிரவில் இந்த படகு விபத்து எரிஞ்சதுனால தீப்பற்றியதுனால அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பட்டு மீனவர்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.